அடுத்தது ரொம்ப ஆச்சரியமான திவதேசம். வினா வெங்கடேசம் நநாதோ நநாதா சதா வெங்கடேசம் ஸ்மராமி ஸ்மராமி ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச வெங்கடேஷ சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேஷ சமோதேவா ந பூதோ ந பவிஷ்யதி. வெங்கடேசனுக்கு சமமான தெய்வமோ வெங்கடாத்ரிக்கு சமமான மலையோ முன்னும் இல்லை, இப்போதும் இல்லை, எப்போதும் கேள்விப்பட்டதும் இல்லை. திருவேங்கடமுடையானுடைய ஆஸ்தானம் திருமலை திருப்பதி 106வது திவ்யதேசம். திருவேங்கடமுடையான் எழுந்துள்ளிருக்கிறார். உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே நிலவும் சுடல் சூழ் ஒளிமூர்த்தி நடியாயடியேன் ஆறுயிரே திரத முலகுக்காய் நின்ன திருவேங்கடத் தெம்பெருமானே குலசொலடியேன் உன பாதம் கூடுமாறு கூறாயே. நம்மாழ்வார் நீண்ட சரணாகதி அனுஷ்டித்த ஊர், கைங்கரியத்தை பிரார்த்தித்த ஊர். தொண்டரடிப்புடியாழ்வார் தவிர 9 ஆழ்வார்களாலே பல்லாண்டு பாடப்பட்ட க்ஷேத்திரம். ரொம்ப ஆச்சரியமான ஊர் இது. முதல்ல வராக க்ஷேத்திரம். இது எப்படி அமைஞ்சதுன்னு பார்ப்போம். ஆதிசேஷன் நல்லமலாங்கிற மலைத்தொடர், ஆந்திர பிரதேசத்தில் நல்லமலாம் மலைத்தொடர். அந்த தொடர்னுடைய தலைப்பகுதியாக தான் ஆதிசேஷன் இருக்கார். அதனுடைய நடு உடம்பு பகுதியாக அகோபிலம் பெருமாள் இருக்கார். பின்னாடி ஸ்ரீசைலம் ஸ்ரீகூர்மத்து பெருமாள் அந்த பக்கத்தில் வால் பகுதியாக இருக்கார். இப்படி 3ஆத்தான் ஆதிசேஷன் சயனிச்சுருக்கார். தலைப்பகுதி 7 மலையாய் சப்தகிரியாக ஆதிசேஷனே எழுந்துள்ளிருக்கார். எங்கே இந்த மலையில் எப்படி இந்த பெருமாள் வந்தார்? முதல் யுகம் கிருத்தயுகத்தில் பேருண்டு விருஷபாத்ரின்னுட்டு, அடுத்த யுகத்தில் அஞ்சனாத்ரின்னு பேர், 3ஆவது யுகத்திலே சேஷாத்ரின்னு பேர், 4ஆவது யுகத்தில் வெங்கடாத்ரின்னு பேர். கலவு வெங்கடநாயகான்னு சொல்கிறோம் இல்லையோ, கலியுகத்தில் தான் வெங்கடாச்சலம் வெங்கடாத்ரி என்னெல்லாம் பேர் வந்தது. முதல் யுகம் ரிஷபாசுரன் ஒருத்தன், அவன் பெருமானுடைய பொருதான், அழிந்தான். அப்போ அவர் பிரார்த்திக்கிறார், என் பேரில் இந்த மலை இருக்கட்டும், அதனால் ரிஷபாத்ரியாச்சு. அடுத்தது அஞ்சனாதேவி இந்த பெருமாள்கிட்ட தபஸ் பண்ணி அஞ்சனா மைந்தனா ஹனுமாரை பெற்றாள். அதனால் திரேதாயுகத்தில் இது அஞ்சனாத்ரியாச்சு. அதுக்கப்புறம் 3ஆவது யுகம் துவாபர யுகம், அப்போது சேஷாத்ரியாச்சு. வாயு பகவானுக்கும் சேஷனுக்கும் சண்டை, ஆதிசேஷனுக்கும் தண்டை. மேருமலையை நடுவில் ஆதிசேஷன் சுத்தின்றார். காற்று வீசி வீசி அடிக்கணும், மேருவை நகத்துட்டா காற்று ஜெயிச்சுது, நகத்தில் என்ன சேஷன் ஜெயித்தார். அப்படி 2 பேரும் ஒருத்தருக்கு போட்டி போட்டிருந்தா அங்கே வந்த நாரதர் வீணையை மீட்டினார், புல்லாங்குழல் வாசிச்சார். உடனே மெதுவாக பாம்பது கட்டுப்பட்டு கொஞ்சம் மேற்பகுதியை விட்டுட்டார். காற்று ஓங்கி வேகமாக அடிச்சுது, மேல் பகுதி மட்டும் அப்படி சீவெண்டு போய் விழுந்துதான். அந்த மலை தான் இன்னைக்கு திருவேங்கட மலையாக இருக்க அதில் பெருமாள் எழுந்துள்ளி இருக்கிறார், சேஷாத்ரி. அதனால் அந்த பேர் வந்தது. மேலும் இது பெருமானுடைய கிரீடாத்ரி, வைகுந்தத்தில் அவர் விளையாடுறதுக்கு ஒரு மலை இருக்கு. அந்த மலையை கருடனை வச்சு கீழே கொண்டு வர சொன்னாராம். நாராயண இடத்துல இருக்கிறதுனால நாராயணாத்ரி, கருடன் எடுத்துன்னு வந்ததுனால கருடாத்ரி, பெருமானுடைய விளையாட்டு மலைங்கிறதுனால கிரீடாத்ரி. இப்படி எல்லாம் பேர், நிறைய பேருங்க பேருசே ஒவ்வொன்றா பலகை வந்துட்டே இருக்கும் இல்லையோ. நாராயணாத்ரி, வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, கிரீடாத்ரி, ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, அதுக்கெல்லாம் என்னென்ன பேர் காரணம்னு மட்டும் சொன்னேன். அப்போ கிருத்தயுக திரேதாயுக துவாபர யுகத்தில் இப்படி அந்த மலை இருந்துருக்கு. வராக பெருமானுடைய க்ஷேத்திரம். இன்னைக்கு ஆதிவராக சுவாமி தான் அங்கே முதல். திருவேங்கடமுடையான் வந்து சேர்ந்த பெருமாள், ஸ்தலத்துக்கு அதிபதி ஆதிவராக பெருமாள். சின்னவராக சுவாமி புஷ்கரணி கரையில் இருக்கார். சுவாமி புஷ்கரணிங்கிறது தான் கோனேரின்னு சொல்கிறோம். அந்த புஷ்கரணி கரையில் பெருமாள். இப்போவும் வராக பெருமாளை சேவிச்சுட்டு தான் திருவேங்கடமுடையானை சேவிக்க போகிறது வழக்கம். அது தெரியலே, நேரம் நம்ம போய் ஸ்ரீனிவாசரை சேவிச்சுட்டு வந்துடுறோம். சரி, ஊர் பேர் காரணம் பார்ப்போம். வெங்கடாச்சல, வெங்கடம்னா என்ன? வேம் பாப்பங்கள், கட எரிக்கப்படுகிறது, பாப்பங்கள் எரிக்கப்படும். இல்லைன்னா வேம் எரிக்கப்படும், கடன் பாவம், எரிக்கப்படும் பாபங்கள். அந்த மலையில் கொஞ்ச நாள் இருந்தோம்னா நம்ம பாபங்கள் அத்தனை எரிக்கப்பட்டுடுமா. ஸ்ரீனிவாசன், வெங்கடேசன், சப்தகிரி வாசன், மலையகுனியன் என்ன சுவாமி, மலையப்ப சுவாமி. ரொம்ப ஆச்சரியமா இப்போ 10 நாள் பிரம்மோத்சவம் நடந்துட்டு இருக்கிற காலமும் இல்லையோ. புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரம், அத்புதோத்சவம். இந்த பெருமாள் எப்படி இங்கே வந்தார்? பெருமான் ஏன் வந்தார்? பிருகு மகரிஷி யார் சாத்விக தெய்வம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக புறப்பட்டார். முதல்ல கைலாசத்துக்கு போனார், அங்கிருந்து புறப்பட்டார், இல்லை. பிரம்மாவனிடத்துக்கு வந்தார், அங்கே இல்லை. பெருமாள் சேனிச்சுருக்கிற இடத்துக்கு போனார், பெருமாளும் திரும்பி பார்க்கல. எல்லா இடத்துலையும் கோபம், என்ன ஒரு தெய்வமும் நம்மளை பார்க்கவே மாட்டேங்கிறா. கடைசியாக இவரும் பார்க்கலன்னு உடனே தன் காலால் எட்டி உதைத்தார். இந்த உதப்பட்ட இடம் ஸ்ரீ மகாலட்சுமி இருக்கிற இடம். பெருமாள் கோவிச்சுக்கல. ஆனால் இவர் எப்படி என்ன உதைக்கலாம்? மகாலட்சுமி பெருமாள் இடத்துலேருந்து பிரிந்து கோல்ஹாப்பூருங்கிற இடம், மகாராஷ்டிரத்தில் இருக்கிற கோலாப்பூர், அங்கே வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கா. ஓ, இவ பிரிஞ்சு போயிட்டா, நம்மளும் பூலோகத்தில் போய் தபஸ் பண்ணுவோம் என்ன. ஸ்ரீனிவாச பெருமாள் மேலேந்து பார்த்தார், 7 மலை தான் நல்ல இடமா தெரிஞ்சுது.
சரி அங்கே போவோம். ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தட்டே ரமயா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம். சுவாமி புஷ்கரணி கரையிலே வைகுந்தத்தில் விரக்தியோடே இனிமேல் வைகுந்தம் வேண்டாம், கீழே போவோம் அப்படிங்கிற எண்ணத்தோட பெருமாள் கீழே வந்துட்டார். வந்தால் தபஸ் பண்ணணும். வராக பெருமாள்கிட்ட கேட்குறார், கொஞ்சம் இடம் கொடுக்குறீரா? இடம் கொடுத்தா இடம் என்னதாக இருக்குமா இல்லை உண்மைதாயிடுமான்னா? இடத்த கொடுத்து பாரு, தானே தெரிய போகிறது, தெரிஞ்சு படுத்து. இப்போ என்னாச்சு, எல்லா இடமும் அவர் தான் எடுத்துப்போ பெருமாள் தான் தபஸ் பண்ண ஆரம்பித்தார். பண்ண 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 மொத்தம் மணல் மேடு மூடி நுடுத்து, எல்லாம் புற்று வச்சது. அப்போ சூரிய சந்திரர்கள் போய் பிராட்டியின் இடத்துல பிரார்த்திக்கிறார். பரமசிவனாரும் பிரம்மாவும் போய் கேட்க அவர்களே ஒரு பசுமாடு கன்றுக்குட்டியாக மகாலட்சுமி மாற்றி அந்த ஊர்னுடைய ராஜாவினிடத்துல போய் வித்துட்டா. பசுமாடு கன்று கொட்டிலோடு சேர்ந்துடுத்து. எதுக்கு தெரியுமோ, ஒரு சின்ன திட்டம். பெருமாளுக்கு பசி தாகம், தபஸ் பண்ணிட்டு இருக்கார், ஒன்றும் கொடுக்கறதுக்கு சோறு தண்ணி ஆகாரமே இல்லையே. அதனால் அப்படியே இந்த கூட்டத்திலேருந்து மாடு தனியாக போய் புத்துக்கு மேலே நின்றுட்டு பால் எல்லாத்தையும் கொட்டிடும். பார்க்குறான் இடையன் நித்தியப்படி இது பாலே கறக்க மாட்டேங்கிறது. கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக சத்தம் போடாத ரகசியமாக மாட்டுக்கு பின்னாடி போனால் அங்கே போய் கொட்டுறதுன்னு தெரிஞ்சது. கையில் இருக்கிற தடி அடிக்கிறதுக்காக ஓங்கினா, ஓ நமக்கு பால் கொடுத்த மாட்டை போய் அடிக்க போகிறானேன்னு கீழேந்து பெருமாள் தவங்கலைந்து இறைந்தார். எழுந்த வேகத்தில் அவர் தலையில் விழுந்தது. சற்று ரத்தம் குடிக்க கோவம் வந்துடுத்து பெருமாளுக்கு. என்ன போய் அடித்தாயான்னு கனல் பொறிக்க பார்த்தார். பயந்து மயங்கி போய் அவங்க விழுந்துட்டான். ரத்தம் தொளித்த பசுமாடு நேர ராஜாவின் இடத்துல ஓடித்து அவனை தட்டி கூட்டுது. என்னாச்சு தெரியலையே, மாடுக்கு ரத்தம் வந்திருக்கு, யாருன்னு ராஜா திரும்பி வந்து பார்த்தா நீண்ட நடிய உருவத்தோட சீனிவாசன் இருக்க, அவர் இன்னார்னு தெரியாதபடியால ராஜா எதிர்க்க போக நீ பிசாசமாக பிறப்பான்னு சபித்தார் பெருமாள். ஓ அப்படியா, எப்போ சாப விமோச்சனம்னு கேட்டான். அதுக்கு அடுத்த பிறவி ஆகாசராஜனாக பிறப்பாய், அப்போது பத்மாவதி தாயாரை பெற்றெடுப்பாய், அவளை நாம் திருமணம் செய்து கொள்வோம் என்று ஸ்ரீனிவாச பெருமாள் சொல்ல மறுபடியும் ஆகாசராஜன் பிறந்தான். அவன் தம்பிதான் தொண்டமான் சக்கரவர்த்தி. ஆகாசராஜனுக்கு பத்மாவதி தாயார் அழகான சஹசிரதள தாமரையில் சிறு குழந்தை பிறந்தாள். நாளொரு மேனியும் பொழுதுரு வண்ணமுமாக வளர்ந்து வந்தாள். ஒரு குதிரையில ஏறி ஸ்ரீனிவாச பெருமாள் தோட்டத்துக்கு வந்தா. பெண்ணும் பூ பறிக்கிறதுக்கு வந்தா. ஒத்தருக்கொத்தர் ரெண்டு பேரும் பார்த்துண்டா. கண்டதும் காதல். அதனால் இனிமேல் பன்னெண்டா இவளை தாங்குறார் அவர், பன்னெண்டா அவனை தாங்குறாவோ. ஒத்தருக்கொத்தர் காதல் வளர்ந்தது. ஏற்கனவே வகுளமாலிகான்னு ஒரு பெண்ணு தான் ஸ்ரீனிவாச பெருமாளை ஜாகிரதையாக பார்த்துட்டு இருக்கா. இவர் போய் சொல்கிறார், நீ போய் ஆகாசராஜன் இடத்துல பொண்ணு கேளு, தாரிணி தேவின்னு அவன் மனைவிக்கு ராணிக்கு பேர். நான் கேட்டேன்னு கேளுன்னா அவ சிரிச்சா. நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை, அவர் ராஜாவாக இருக்கார், என்ன நீ போய் கேளேன், நான் சொல்கிறபடிக்கு போய் கேள். இவன் சரின்னு தைரியத்தை வரவழைச்சின்னு போனான். அதுக்குள்ள பெருமாள் ஒரு குறத்தி வேஷம் போட்டுட்டார். நேர தாரிணி தேவியின் இடத்துல போனார். வா உன் பெண்ணை பற்றி நான் சொல்கிறேன், அதை பார். அவள் தான் என் பெண்ணு, மூட்டு விலையே பார்த்துட்டு இருக்கா, பால் கசக்கிறது ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறா, தூங்கவே இல்லை, என்ன வந்துடுத்தோ தெரியல. எடுத்து அவருடைய மோவா கட்டை எடுத்து இப்படி மோந்து பார்த்துட்டு, ஓ இந்த பெண் காதலுக்கு வயப்பட்டு இருக்கிறாள், யார் அந்த மாப்பிள்ளைன்னு கேட்டாவோ. சொல்கிறேன் கேள். யார் அலைகடல் கடைந்தவரோ, யார் சேதுவை கட்டினவரோ, யார் சூரிய சந்திரகளை விட உயர்ந்தவரோ, யார் சக்கரத்தை பற்றினவரோ, ஆறானுமல்ல அறிந்தேன் அவன நான் உமக்கரிய கூறுகேனோ, ஆறால் இலங்கை பொடிபொடியா விழுந்தது, மற்றாராலே கண்மாறி காத்தது நான், ஆரி நீர் ஆறால் கடைந்திடப்பட்டது. யார் ஆழி நீர் கடைந்தாரோ, யார் கடலில் அணை கட்டினானோ, யார் கோவர்தனத்தை தூக்கினானோன்னா இன்னும் சாமி பேரே சொல்ல மாட்டேங்கிறார். கடைசியில் சொன்னான், அவர் தான் அந்த ஸ்ரீனிவாசன். கவலைப்படாதே, உன் பெண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும் என்று சொல்லிட்டு அவள் போனா. அப்போ போகிறச்சே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனான், ஆரோர்த்தி வந்து உன் பொண்ணுக்கு பிள்ளை கேட்டுன்னு வருவா, மாட்டேன்னு சொல்லாதே ஒத்துணுடு அப்படின்னு குறத்தி சொல்லிட்டு போயிட்டான். குறத்தி தான் ஸ்ரீனிவாச பெருமாள். அவர் தான் வந்து எல்லா நாடகமும் நடத்திட்டு போனார். போன உடனே வகுளமாலிகா தேடிக்கொண்டு வந்தாள். தாரிணி தேவியை கேட்டா. ஓ இவ தான் வந்திருக்கா போல் இருக்கு. சுகாச்சாரியர் தான் அவர்களுக்கு குலகுரு. சரி இந்த மாதிரி பெண்கள்ட்டு வந்திருக்கான்னு போய் சொல்ல கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிடுன்னு சொன்னார். அதுக்கு நாள் குறிக்கப்பட்டு பத்திரிகை அனுப்பப்பட்டது. 33 கோடி தேவர்களும் வந்தனர். அதில் ஒத்தொத்தர் ஒவ்வொரு பொறுப்பேற்றுக்கிறார். அக்னி பகவான் நான் தளிக பண்ணுறேன்னு பொறுப்பேற்றுண்டார். வருண பகவான் நான் தீர்த்தம் கொடுத்துட்றேன்னு ஏற்றுண்டார். காற்று பகவான் குழு குழு வசதி நான் எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துட்றேன்னு விட்டார். யம தர்மராஜன் கல்யாண மண்டபத்தில் சத்தம் இல்லாத நான் பார்த்துக்கிறேன்னு விட்டார். ஸ்கந்தன் முருகன் தான் வரவேற்பை நான் பார்த்துக்கிறேன்னார். சூரிய பகவான் பத்திரிகை கொடுத்து எல்லாரையும் கூப்பிடுற வேலையை பார்த்துக்கிறேன்னார். அப்போ பெருமாள் சொன்னார், கோலாபுரத்தில் போய் இருக்கிற மகாலட்சுமியை கூட்டின்னு வானுட்டார். ஓ இந்த வம்பு வரும் நான் எதிரே பார்க்கலையே. இப்போ எல்லாரையும் கூப்பிடலான்னா இவர் போய் அவரை கூப்பிட சொன்னாரேன்னு போனான். கோலாப்பூர்லேருந்து தாயாரும் வந்து சேர கோலாகலமாக உற்சவம் நடந்தது. இந்த பக்கம் திருவேங்கடமுடையான், இந்த பக்கம் நாச்சியார். நாராயணபுரத்துக்கு ஊர்வலம் போச்சு. ஊர்வலம் போச்சா 33 கோடி தேவர்களுடைய ஊர்வலம் போய் இருவரும் நின்று திருக்கல்யாண உற்சவம் நடக்கிறது. இவள் மாலை அவளுக்கு மாற்ற, அவன் மாலை இவளுக்கு மாற்ற, ரெண்டு பேரும் ஆச்சரியமாக நிற்கிறா. அப்பா ஆகாசராஜன் பிரார்த்திக்கிறான்,
இந்த திருக்கோலத்தோட எப்போதும் நீங்கள் லோகத்தவர்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கணும். அதை புரட்டாசி மாதம் சிரவண நட்சத்திரத்திலே பெருமாள் தேர்ந்தெடுத்து விபவரூபத்தில் நகமும் சதையுமாக நின்று கொண்டிருந்த பெருமான் சட்டென்று நாச்சியாரை எடுத்து தன் திருமார்பில் வைத்து கொண்டான். அப்படியே கல்லாக மாறி மலைக்கு மேலே இன்னைக்கும் எழுந்துருள் இருக்கிறார். ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தடைய ரமயா ரமமானாய வெங்கடேசாய மங்களம்னு ஆச்சாரியர்கள் பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. அத்தோடு மட்டும் இல்லை, திருவங்கியாழ்வார் பாடுறார், தாயே தந்தையென்னும் தாரமே கிளை மக்களென்னும் நோயே பட்டொழிந்தே நல்கியால் என்னை கொண்டருளே. ரொம்ப நாள் தாய் தந்தை உற்றார் உறவினர் ரொம்ப பட்டுட்டேன், இனிமே நம்மால் பட முடியாது, உன் திருவடிகளையே சரணமாக பத்தினோம், நீயே அனுகிரகிக்க வேணும்னு பிரார்த்திக்கிறார். நம்மாழ்வார் சரணாகதி நுட்டிக்கிறார். அகலகில்லே நிறையுமென் நலன்மேல் மங்க உரமார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழும் இல்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு சரணாகதி பண்ணி கைங்கிரத்தை பிரார்த்திக்கிறார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெளிகுலர் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்த தந்த தந்தைக்கே நாமும் திருவேங்கடவன் திருவடிகளில் சரணாகதி பண்ணுவோம். அவனிடத்தில் தொண்டுகளையே பிரார்த்திப்போம். கீழத்திருப்பதியில் இருப்பவர் கோவிந்தராஜ பெருமாள். இவர் வேறல்லர், மேலே இருக்கிற பெருமாள் வேறில்லை. கீழே கோவிந்தராஜர் சன்னதி தில்லை தின திருச்சித்திரகூடம் சொன்னேன். அங்கே இருக்கிற உற்சவமூர்த்தி தான் இங்கே வந்து சேர்ந்தார். ரெண்டு பேரையும் சேர்த்து ராமானுஜர் தான் பிரதிஷ்டை பண்ணார். ராமானுஜர் இந்த மலைக்கு மேலே ஏறமாட்டேன், இது பெருமாளுடைய திருமேனின்னே சொன்னார். சமன்கள் வீடு தடும் தடங் குன்னமேன்னு போசுறோம். ஆக இன்னைக்கும் பெரியஜீயர் சுவாமி சின்னஜீயர் சுவாமி அவர்கள்தான் பெருமானுடைய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுடைய அனைத்து கைங்கரத்தையும் செய்கிறார்கள். சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபங்கொண்டு அமர்ந்து வானவர் வானவர் கோனுடும் நமன் நெடும் திருவேங்கடன் நங்கட்கு சமன்கொள் வீடு தரும் தடங்குன்னமே. ராத்திரி வேளையில் நித்தியசூரிகள் விஸ்வக்சேனர்லாம் வந்து திருவாராதனம் பண்ணுவாளாம். அவளுக்கெல்லாம் நம்ம 9 மணிக்கு சாத்திட்டு மறுநாள் 7 மணிக்கு திறந்தா நேரம் விடலாமோ இல்லையோ. 1:45 மணிக்கு சாத்திட்டு 2:15 மணிக்கு திறந்தா அதுக்குள்ளே வேக வேகமாக அவள் பூஜை பண்ணிட்டு போக வேண்டியிருக்கும். பாக்கி 23:15 மணி நேரம் நமக்கு 3/4 மணி நேரம் மட்டும் அவளுக்கு. அந்த மாதிரி ஆகிட்டோம். ராத்திரி பகல் இல்லாமல் நின்றுட்டே இருக்கார். நிறைய உழைச்சா நன்னா சம்பாதிக்கலாங்கிறதுக்கு அந்த பெருமாள் தான் சுவாமி சாட்சி. இந்த மற்ற ஏகாந்த திவதேசத்து பெருமாள்லாம் ஒன்றுமே இல்லையே, அவளுக்கு இல்லையேன்னா 7:45 மணிக்கு மெதுவாக திருப்பள்ளியில் விஸ்வரூபம் பண்ணிவிட்டு உடனே 10:45 படுத்துனுட்டு சாயங்காலம் 5 மணிக்கு எழுந்துட்டு 7:30 மணிக்கு கதவை சாத்திட்டாள்னா அப்போ என்ன வருமோ அதுதான் வரும். திருவேங்கடமுடையான் 23 மணி நேரம் நின்றுட்டு இருந்தால் சம்பாதிக்கிறார் போல இருக்கட்டும். அவருக்கு சம்பாத்தியத்துக்கு சம்மந்தம் கிடையாது. இப்போ பெருமான் எப்போதும் சரண்யனாக இருந்து கைங்கிரத்தையே நல்குபவர். தள்ளி திருச்சுகவனூர்னு ஊர், அதாவது சுகாச்சாரியருக்காக கொடுக்கப்பட்ட ஊர் திருச்சுகவனூர். அங்குதான் தாயார் தனித்திருக்கார். பெருமாள் எல்லார்ட்டையும் எல்லா பொறுப்பையும் விட்டார். மொத்த கல்யாண மண்டபத்துக்கு பணம் வித்தம் வேணுமோ இல்லையோ, குபேரனை கூட்டார். நீ கொடுன்னா 1,14 லட்சம் ராம நிஷ்காமங்கள். ராமர் பொதிக்கப்பட்ட அழகான தங்க காசை கொடுத்துட்டு வட்டி வேணுமே, அசல் வேணுமேன்னா எல்லாம் கீழே போய் சேவிக்கிறவாளுக்கு தாயார் அனுகிரகிச்சு அனுப்புவள், மேலே வர்றவாளுக்கு எல்லாத்தையும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு எல்லாரிடத்துலையும் வாங்கி குபேரனிடத்தில் கொடுத்துட்டுருக்கான்னு ஒரு செவ்வழி செய்தியாய் அன்னிலேருந்து 10 புராணங்களில் சொல்லப்பட்ட திருவேங்கடமுடையானுடைய ஆச்சரியமான சரித்திரம். அந்த பெருமான் திருவடிகளுக்கு பல்லாண்டு. ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.